ரூபாய் இதில் நல்ல மெட்டீரியல். ஒரு ரூபா வந்து 100 ரூபாய். இதில் வந்து சைஸ் வந்து எல்லாம் பெரிய சைஸாக தான் இருக்குது. 21 இந்த மாதிரியான வர்ணங்கள் வச்சுருக்கீங்க. உடுப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த சட்டைகளும் வந்து மாடலாக இருக்குதுல்ல, இந்த இப்போ பிள்ளைகள் விரும்பி போடக்கூடிய இது எல்லாம் என்ன விலையில் போகுது? இது வந்து நாங்கள் ஒவ்வொன்றும் சேர்த்து தான் கொடுக்குறோம். இது 1500 ரூபாய் கொடுப்போம், இது 1600 ரூபாய் கொடுப்போம். டோட்டல் நாளைக்கு வேணால் 3000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை, இப்போ நாங்கள் சும்மா கேட்குறோம். இப்போ இதே மைக்க உடுப்பு கடையில் இருக்க மாட்டோம். அது விலை கூட தான். அதோட ஒப்பிடையிலும் கூட குறைந்த விலையில் போட்ட விலை வந்து 2500 ரூபா 3000 ரூபாய் விற்கலாம். 2400 ரூபாய் இதில் என்ன ஒரு வந்து பே பண்ணுறாங்க. இல்லை QR கோட் மூலம் பே பண்ணி கொள்ளலாம். காசு கையில் கொண்டு வர தேவையில்லை. மற்ற பட்டிங்களை வந்து நாங்களே துணிகளில் வந்து நாங்களே இது வந்து குறைஞ்ச விலைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 6 பட்டி நம்ம ஒரு அப்படியே இது என்ன சின்ன பிள்ளைகிட்ட சாக்ஸுகள். இது வந்து கடை. இதெல்லாம் உங்களுக்கு இது வந்து சட்டைகள் தான். இது எல்லா சைஸும் இருக்குது எங்கள்கிட்ட. அதிகமாக எங்கள்கிட்ட இருக்கிற சைஸ் எல்லாம் 2XL 5XL வரைக்கும் இருக்குது. XL 2XL பெரிய சைஸ் எல்லாம் இருக்குங்க. இது பலசம் எடுக்கலாம். இது வந்து 2200 ரூபாய் கொடுக்குறோம். குறைச்சி கொடுப்போம். 2200 ரூபா போட்டுருக்குறோம். குறைய தான் கொடுப்போம். ஓகே. இப்போ உங்களோட கம்பெனி எங்கே இருக்குது? இப்போ எங்கே? எங்களோட அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. வன்னி கல்லூரி உண்டு. எங்களோட அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் தான். தொழில் துறை சார்ந்த எல்லா கிளாஸுகளும் அங்கே நடக்கும். இது வந்து தைக்கிறாக்கள உடுப்புகளும் பெறும் எல்லாமே வரும். அப்படின்னா இந்த தையல் பழகிறதுக்கும் பழகிறோம். சாரி ப்ளவுஸ் வந்து 3 டேஸ்லேயே நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். சாரி ப்ளவுஸ் கட்டிங் அவைகளை எடுத்து அவையே நாங்கள் இப்போ வேலைக்கு போகிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட வருவினோம். அப்படின்னு சொன்னால் 3 நாளில் நாங்கள் சாரி ப்ளவுஸை அவையின் சாரி ப்ளவுஸையே கொண்டு வருவினோம். அவையில் அளவெடுத்தும் வெட்டக்கூட சொல்லி கொடுப்போம். கொண்டு வர ப்ளவுஸை வச்சு அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அதை விட அந்த அப் நெக் ஃப்ரண்ட் முன்னுக்கு ஓப்பன் வைக்கிறது பின்னுக்கு ஓப்பன் வைக்கிறது அப்படி ஒவ்வொரு அவை விரும்புகிற டிசைனை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் 3 டேஸுக்கு 5000 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். 3 நாளைக்கு. ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது தையல் பழக ஆசைப்பட்டால் உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணுவோம்? எங்கள்கிட்ட வந்து அக்ஷயா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வன்னி கல்லூரி போட்டுருவோம். ஓகே. அக்ஷயா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வன்னி கல்லூரி அங்கே வந்தீங்க. சரியா? ஓகே மக்களே. இப்போ இங்கே இந்த வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் படிக்கிறாக்கள் வந்து எங்களோட ஜிஎம்எல் லாங்குவேஜை கற்றுக்கொள்ளுங்க. அதை விட அறிவர்க் செய்கிறோம். அறிவர்க் ஓடர்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து எடுத்து செய்கிறோம். வெளிநாட்டோட எடுத்து செய்கிறோம். இது சாரி ப்ளவுஸும் வந்து எங்கள் வெளிநாட்டிலேருந்து மூடலும் தெரியும். அப்போ ஆல் இன் ஒன் ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கிறீங்க. ஒரு அழகிற இடம் தான் அது மெயின். ஓகே. நன்றி. உங்களோட கடை அட்ரஸ் தானே? இங்கே யாருக்கு தேவைண்டா இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட கடையில் என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்க, என்ன விலையில் இருக்குது, அதை பற்றி எல்லாமே 2000 ரூபாய்க்கு உள்ளதான். என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன மெட்டீரியலில் வேணுமன்றது எங்கள்கிட்ட ஹோல்சேலாக எடுக்கலாம், சில்லறையாக எடுக்கலாம். சாரி ப்ளவுஸும் தைச்சி கொடுக்குறோம். மற்றபடி வேலைக்கும் ஆக்கள் வேண்டாம், வேலைக்கும் ஆக்கள் எடுக்கலாம். ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனுஷ் ஆடை தொழிலுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடைகள் நம்மளோட மலிவான விலையில் இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அவையோட கம்பெனிக்கு வேலை ஆட்களும் தேவையா, யாராவது தேவையாண்டா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அதோட காய்ச்சி கொள்ளலாம். கடைக்கு வந்தோம்னா அடுத்து மிஸ்டர் ஃபேஷனா சுஜாதா இதை மாற்றி சுஜாதா மேடம் வணக்கம். நாங்கள் மைக்கோட பக்கத்துக்கு பின்ன கலப்பிட்டு எங்களோட கடையில் வந்து இங்கே தற்சமயம் நாங்கள் ஆடை மட்டும்தான் வச்சுருக்கிறோம். கனகபுரம் பரதி ஹோட்டலுக்கு முன்னுக்குள்ள கொங்கிரேட் ரோட்டில் வந்து அந்த சோபாக்கடை அமரன் சிட்டிக்கு மேல் கடையில் வந்து நாங்கள் அங்கே தையல் ரெடிமேட் உடுப்பு காலர் எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு இடத்துல எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். கூடுதலாக சின்ன பிள்ளைகளோட உடைகள் தான் இருக்குது. இல்லை பெரிய ஆடைகளையும் எல்லாம் இருக்குது. ஓகே. இந்த சின்ன பிள்ளைகளோட இருக்கிற இந்த உடையெல்லாம் என்னென்ன விலையில் இருக்குது, அந்த உடைகளை எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் வந்து 950 ரூபா. நல்ல கொட்டும் மெட்டீரியல்
ஓகே, வேறு என்ன வச்சுருக்கிறீங்க? மற்றது வந்து ரெடிமேட் பெரிய கவுன் எல்லாம் இருக்குது. ஃப்ளாஸ்க்கு எல்லாம் போடக்கூடிய ஓகே. இப்போ இதெல்லாம் இப்போ கடையிலேயும் விற்பாங்கல்ல, இந்த கடையில் விலையோட ஒப்பிடையில் உங்கள்கிட்ட மலிவாக தான் இருக்குது. மலிவாக தான் மலிவாக தான் இருக்குது. வேறு எந்த கலர்ஸ்லையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த கலர்ஸ்லையும் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகள உடைகள் காட்டுறீங்க, அடுத்து பெருசெல்லாம் காட்டுறீங்க. வேறு என்ன பொருள்? சோட்டி ஐட்டங்கள் இருக்குது, மற்றது கவுன் ஐட்டங்கள் இருக்குது, பிளாஷாக்கள் இருக்குது, எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஓகே. இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்றதுன்னா இந்த இதில் இதில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இதை இந்த கடைக்கு போகலாம். மற்றது தேவையான உடுப்புகளும் பெற்று. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் பியூட்டி. ஓகே, நம்பர்லாம் பார்த்துக்கோங்க, அதை தான் பார்க்கணும். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களோட ஷிப்பில் என்னென்ன வச்சுருக்கிறீங்க? இல்லை, பியூட்டி கேர்னு போட்டிருக்குது, ஒரு பூக்கள் வச்சுருக்கிறீங்க, அந்த க்ரீம் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. ஓகே, சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி தயாரிக்க நீங்களே தயாரிக்கிறீங்களா? ஓகே, இதெல்லாம் என்ன விலை, இதை பற்றி சொல்லுங்கள். வெளியில் பார்க்க போனால் 200 தான் இது எடுக்கலாம். 750 ரூபா. இது சின்ன சாரியில் வந்து 300 ரூபா, இது 400 ரூபா, இது 650 ரூபா. இதெல்லாம் நீங்கள் தான் மேட்ச் பண்ணுறீங்களா? ஓகே, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மெட்டீரியல் வந்து ரகசியம் சொல்லக்கூடாதா? சொல்கிறேன் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது இந்த சில்லறையாக கொடுக்குறீங்களா, மொத்தமாக கொடுக்குறீங்களா? அதை இப்போ ஒரு கடைக்காரருக்கு இதில் ஒரு 10-20 தேவைன்னா அப்படி மொத்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு தொடர்பு கொடுக்குறீங்களா? இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, ஹையர் பியூட்டி தொடர்பு பண்ணுற மக்களே பாருங்கள், 064-950 நம்பருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, வேறு கைக்கு போகிறீங்களா? ஓகே, அண்ணாதையாருக்கு போக போகிறோமே. என்ன பொருள் டீசல் காய்ச்சிக்கிறா யாரும் கேட்டு வருவாங்க. ஓகே, இந்த அம்மா நிற்கிறேன். இது உங்களோட ஷாப்பில் உள்ளதா? ஓகே, என்னென்ன வச்சுருக்கிறீங்க சொல்லுங்களேன் எனக்கு. ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குறேன், நைட்டிங், டம்மிங் வச்சுருக்கேன், பொக்கேட்ஸ் வச்சுருக்குறேன். இதை கொஞ்சம் பிடிச்சி வச்சு பண்ணுறேன். இதை கீழே வச்சுருங்க. சொல்லுங்கள். டம்மி இது வச்சுருக்கிறீங்க, ஐஸ் வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் வைக்கிற கொண்ட பன்னுக்கு வைக்கிறது, பன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன். ஓகே, இது என்ன விலைக்கு விற்கிறதா? இது விற்கிற வாடகைக்கு? கச்சேரியில், பழைய கச்சேரியில் முன்பக்கத்தில் கடை இருக்குது. இந்த நேரம் சாலோ முற்பத்திகளாம் கூட, சாலோ முற்பத்திகள். நலிவாக 100 ரூபாய்க்கு பேக் கொடுக்குறோம். தண்ணி ஆயிடுச்சு, வேறு எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது. பூ ஆசஸ் இருக்குது, எல்லாம் பூ ஆசை பண்ணது. இது இதெல்லாம் என்ன விலை? பண்ணது இது 1500 ரூபா. கடையில் போனால் 3000 ரூபா சொல்லுவேன். 1500 ரூபா. இதெல்லாம் 300 ரூபா, 350 ரூபாய்க்கு இருக்குது. இது என்ன பொக்கேயா? இது பொக்கே. ஓகே, வாடகைக்கு என்ன எவ்வளோ கொடுக்குறீங்க? வாடகைக்கு 1500 ரூபா, 1000 ரூபா கொடுப்பேன். விற்கிறேன்னா 3000 ரூபா கொடுப்பேன். 3 தடவை வாடகை கொடுத்தாலே காணும் போல. ரூபாய்க்கு மேலே கொடுக்குறேன். இல்லை மற்ற இடங்களில் கூட விலை கொடுக்குறேன். டம்மிங் ஆயிடுச்சு, என்ன டிசைனோ என்ன கலரில் போட்டாலும் தரலாம். இது அந்த கொஞ்சமாக இது வந்தாலும் உங்களுக்கு உங்களை இந்த வளர்ப்பு வளர்த்துச்சு. நாங்கள் அடிக்கடி காணொலியில் காட்சிப்படுத்திருக்கிறோம். கூடுதலாக தொப்பிக்கு தான் ஸ்பெஷல். இங்கே பாருங்க, தொப்பிக்கு தான் ஸ்பெஷல். இன்னைக்கு கதைக்கலாம் பார்த்தீங்களா, எல்லாம் கதைக்கு வாங்கிட்டால். ஓகே அம்மா, இதையும் கொள்ளுவோம் என்ன, இந்த பின்ன காய்ச்சி போட்டு கொள்ளுங்க பார்ப்போம். ஓகே, வேறு அம்மா இன்றைக்கி காய்ச்சி போட்டு தொப்பியை நாங்கள் வாங்கி போகலான்னு இருக்கிறோம். பார்ப்போம். ஓகே,
எனக்கு 57 வயசில் எல்லாத்தையும் கை நீட்டாதுண்டு கச்சேரியில் கௌரி சேரும் லோகநாதன் சேரும் சேர்ந்து நைட்டாவில் படிக்க விட்டாங்க. 7 வருஷம் படித்து முதல் இடம் கொழும்பு கண்டஸ்ட்டு போயிட்டு தண்ணியில் தொப்பிலாம் போட்டு தையல் எல்லாம் வெண்டுட்டேன். அப்போ கச்சேரியில் கடை தந்துருக்காங்க இப்போதைக்கு. அப்போ அந்த கைத்தொழில் தான் நான் சொந்தமாக செய்து நான் செய்விக்கிறேன். ஆமாம், இப்படி ஒரு தொப்பி ஒன்றை நீங்கள் ஃபுல்லாக செய்து எடுக்கிறக்க எவ்வளோ நேரம் எடுக்கும்? 4 மணிக்கால முடியும். ஒரு தொப்பி செய்யலாம். ஓ டபுள் நூல் 4 மணிக்காலும் 50 ரூபா காசு இப்போ எடுக்கிறேன். மற்றது இப்போ இதுக்கு இந்த நூல் வேண்டுறீங்களோ, இப்போ இது இந்த ஒரு தொப்பிக்கு எவ்வளோ விலைக்கு நூல் செலவாகும்? 6 நூல் வரும். 6 நூல் 600 ரூபா வரும். 600 ரூபா. அப்போ இந்த தொப்பி எவ்வளோக்கு விற்கிறீங்க? இப்போதைக்கு 500 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த மாதிரி தொப்பி யார் போடுவா? அந்த தொப்பிகள் சின்ன ஹெல்மெட்டுக்கு போடுறாங்க இளந்தாரிகள், பிள்ளைகளுக்கு சொக்ஸோட இருக்கு செட்டா, அதை படிக்கிற விதிக்கிறக்கு செய்கிறேன். அப்போ உங்களுக்கும் ஹெல்மெட்டு தொப்பி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. 2-3 தடவைக்கு மேலே உங்களை வீடியோ எடுத்துருக்கோம்ல, அப்போ எங்களுக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு தொப்பி தர மாட்டீங்களா? தருவேன், எனக்கு ஆசை போட்டு விடணும். சரி, ஓகேம்மா, நன்றி. உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். நாங்களும் அடிக்கடி உங்களை சந்திச்சிருக்கிறோம். ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் அங்கே போயிட்டு வர முடியும். சரி, மேலும் ஏதோ காணிச்சு கொள்ளுங்க. மேலும் கவனிப்போம். வாரம் ஓகே எல்லாம் உங்களுடைய கண்ணன் கண்ணன் என்ற இது வேற இதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட். எல்லா இடத்தையும் நீங்கள் செய்கிறீங்களா? அப்படியே செய்கிறது எல்லா ஆக்கள் இதுகளையும் எடுத்து செய்கிறது. இதான் எங்கள் இந்த ப்ராடக்ட். இதா கோப்பி, கேஎஸ் கோப்பி, முருங்கம், இந்த பூ இருக்குது, ஆபரம் பூ கோப்பி இருக்குது. ஓகே. ஆவரம் பூவா? அது என்னத்துக்கு இதுன்றது? சுவருக்கா? இது கொண்ட பூவா? ஆவரம் பூ தான் இது. ஆவரம் பூ. இதுவும் சுவருக்கோ? இந்த ஆவரம் பூ கோப்பி தான் இருந்தார். சுகரு பாய்க்கிறது. இது எங்கள் ப்ராடக்ட். ஆவரம் பூ கோப்பி. வேற இது பெனங்கட்டியா? இது எவ்வளோ? 500 ரூபா. அவ்வளோ பனங்கட்டியா வேண்டி நாங்கள் இது பண்ணுறது. ஆனால் இதை விட நல்ல பனங்கட்டி இருக்குது. 3500 ரூபா கிலோ. இது நார்மல், சும்மா நார்மல் 2000 ரூபா கிலோ. இந்த ஆடிக்குள் காய்ச்சிருக்கு எடுத்து அப்படியே கிடைக்கும். இதெல்லாம் வழி எடுக்கிறேன். இல்லை பேக் வந்து ₹100 தான் ப்ராடக்ட். ஓகே, எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. தேனும் கூடண்ணா 1200 ரூபா. நல்லதுண்ணா, கிளப்படம் இல்லையா? இது ஆரிக்கா குணக்காரங்க தான் இருக்குது. ஓகே. நெய் நெய்யும் கிடையாது. 1200. இந்த இதெல்லாம் நல்ல நெய். இது அடியில் ஒரு கலராக இருக்குது, மேலே ஒரு கலர் உறைஞ்சி இருக்கும். இப்படி உரையுதா? எப்படி இருந்தாலும் ஒரே தான் செய்யுது. இது வேறையா? அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி. எல்லாம் உள்ளூர் தயார். ஓகே. டின்னுகள் மசாலா, டீ மசாலா, நல்ல வாசம். இந்த கடை எங்கே இருக்கு? இவன் இந்த இடம் மார்க்கெட்டில் இல்லை, இவன் வேண்ட இடம் மார்க்கெட்லையா? கடையை வச்சுக்கணுமா? ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு இடங்களே விற்பாங்க. ஓகே. தயார் பண்ணுறது எல்லா இடத்துலையும் எடுத்து விற்கிறதானே? ஓகே. கேஸ் மட்டும் எங்கள் ப்ராடக்ட். கேஎஸ் ஏகேவி தேங்காய் எண்ணெய். என்ன விலை? 1990 ரூபா. 2000 ரூபாய் போயிட்டு இப்போ 2500 வரப்போகுது. 2300க்கு இப்போ நிறுவனம் கொண்டு போட்டுருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே. எக்ஸ்போர்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவங்களே வந்து எடுத்து ஷிப்பில் அனுப்புவாங்க. நல்லெண்ணெய் இல்லை, செகண்ட் 2000 ரூபா. ஓ மை காட். 2300 வரப்போகுது. அடுத்தது குவாலிட்டியாக போகிறது. இந்த குவாலிட்டியில் எங்கேயுமே இல்லை இலங்கையில். நான் அடித்து சொல்கிறேன். எங்கடியா நீங்கள்? இங்கே உள்ளூர் உற்பத்தியா? ஒருத்தர் வரும். செக்கெல்லாம் இங்கே இருக்கா? செட்டப் இல்லை. நான் கருங்கலர் வித்தியாசமாக செய்யணும்னு நோக்கத்தில் வந்து பார்க்கலாமா வீட்டில்? செக்கு வந்து பார்க்கலாம். நம்பர் இருக்கு. ஒன்றரை தாங்க விசிட்டிங் கார்டு.
யாரும் கேட்டாலும் கொடுத்து விட்றேன். இதான் வேண்டிய விசிட்டிங் கார்டு. இவங்கள வெள்ளை வெள்ளையாக நாங்கள் கருப்பாக இருக்கணும். நாங்கள் ஓ அவன் மூலம் வர்றேன் வெளியாட்டு தனிப்பட்ட ஆக்களை நான் ஓகே ஓகே. அவன் இதில் எங்க ஓகே. சரிங்க இந்த போனோம். வத்த மிளகாய் தூள் 250 கிராம் 450 ரூபா. இதுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்கள் உங்களோட கடையில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? வணக்கம் நாங்கள் வந்து இப்போ முருக்கமில்ல சத்துமா வெள்ளரை சத்துமா அந்த சத்து மாவெல்லாம் எடுத்து காட்டுங்க. இதுதான் சத்துமா. ஓகே இது வந்து என்ன? முருக்கமில்ல சத்துமா முருக்கமில்ல சத்துமா பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே இதை சாப்பிட்றது மூலமாக என்ன நன்மை இருக்குது? இது வந்து அயன் குறைஞ்சாக்கள் அயன் குறைந்த ஆட்கள் சாப்பிடக்கூடிய முருக்கங்காய் சத்துமா, முருக்கமில்ல முருக்கம் இலை சத்துமா வச்சுருக்கிறா. வேறு மிளகாத்தூள் மிளகாத்தூள். ஓகே மிளகாத்தூள் என்ன? 1 கிலோ 450 ரூபா. இது 1 கிலோ 450 ரூபா. நாங்கள் எங்களோட இதுக்கு வந்து நல்ல தூளுக்கு நல்ல மார்க்கெட்டிங்காக போகுது. இது வாசமே வருது. சமைச்சு பாருங்க. வாசம் வர சமைச்சு பாருங்க. வணக்கத்தை நாடுங்கள். ரசம் 150 ரூபா. இது வந்து வேறு கொய்யாயில கோப்பி. இது வந்து முருக்கமில்ல பவுடர். ஓகே இங்கே பாருங்க முருக்கமில்ல பவுடராம். இங்கே பாருங்க வித்தியாசம் வச்சுருக்குறாங்க. அடுத்து கொய்யா இதே கொய்யாயில கோப்பி. கொய்யாயில் என்னத்துக்கு? கொய்யா இலை கோப்பி கொலஸ்ட்ரால் காரவைக்கு. கொய்யா குருத்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவரை அந்த கொய்யா இலை கோப்பி கொலஸ்ட்ரால் இது எப்படி அக்கா குடிக்கிறது? இது சும்மா டீ குடிக்கிற மாதிரி என்ன சும்மா சுடுதண்ணிக்கெல்லாம் போட்டு ஆற்றிட்டு போட்டு சீனி கொஞ்சம் போட்டு கலக்கி விடாங்க. ஓகே அப்படி இருக்கா குடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால்லாம் குறையாட்டி இங்கே வாங்கும். 600 ரூபா. ஏர் ஆயில் வந்து இந்த வந்து தேங்காய் எண்ணெய்க்குள்ள மூலிகைகள் போட்டு என்னென்ன மூலிகைகள் போட்டுருக்கு? கத்தாழை நெல்லிக்காய் நிறைய போடுற சம்பரத்தம்பு நிறைய போடுறாங்க. ஓகே எப்படி செய்முறை ஒருக்கா சொல்லுங்க அக்கா. அப்போ எல்லாம் அவங்களே செய்து கொள்வாங்க. நோ அது சொல்லக்கூடாது. சக்ஸஸ் ஆயிருக்கா? கணக்க பொருளாக வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கூட இருக்கு. இந்த திடீரென்று அறிவிச்சபடியாக தான் பிடிக்க. எத்தனை நாள் இது? எத்தனை நாள் ப்ரோ இது நிகழ்வு? ஒரு நாளா? ஓகே அப்போ வணக்கம் அக்கா கடைக்கு வந்து சொன்னால் நீங்கள் இந்த பொருள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாமல் இன்னும் கணக்கை வச்சிருக்கிறா. அக்காவை தொடர்பு கொண்டு எப்படி தர முடியும்? ஓகே ஒருக்கா உங்களோட சொல்லுங்கள். 77 1394 765. ஓகே இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகள் யாருக்கும் இந்த பொருள்லாம் தேவைண்டா வெளில ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களோட பண்ணி தயார்படுத்தி வச்சுருக்காங்க. வந்து வேண்டி போகிறீங்க. ஓகே மக்களை தொடர்ந்து நாங்கள் அடுத்த கடைக்கு போகலாம். வெயிட் கெயின் பவுடர் 1500 ரூபா. ஏபிசி பவுடர். என்னக்கா ஏபிசிடி பவுடர்? ஏபிசி பவுடர் என்றது தம்பி. இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட், வால்நட், ஏலக்காய், மற்றது வந்து சுக்கு, நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சுருக்குது. இதில் வந்து உடலில் A to Z ஒரு பவுடர் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால் கண் பார்வைக்கு, தலைமுடி வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு, நகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, மற்றது இரத்த சோகை வராது. பீட்ரூட்டில் இருக்கிற சத்து வந்து இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களை வந்து அதிகரித்து எங்களுக்கு வந்து இரத்த சோகை நோயிலிருந்து பாதுகாத்து. இந்த இதில் இருக்க கேரட்டில் உள்ள விட்டமின் C வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களோட ஸ்கின் தோலை வந்து ஒரு ஈவனாக வந்து வச்சிருக்க பயன்படுது. முகத்தில் வந்து அங்கங்கே அந்த கருந்திட்டுக்கள் இருந்தால் அதெல்லாம் சமநிலைப்படுத்தி உடல் முழுவதுமே எங்களுக்கு வந்து ஒரு பளபளப்பையும் மற்றது ஒரு வெண்மையையும் கொடுக்குது. ஆப்பிள் வந்து ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. மற்ற அதுகளில் இருக்க அந்த இந்த நட்ஸ் வகையில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து எங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே பயனுள்ளதாக இருக்குது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக காலையில் வெறும் வயிற்றில் பாலில் போட்டு எடுத்துக்கொள்ள கால்சியமும் கிடைக்கிது, ப்ரோட்டீனும் கிடைக்கிது. ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சிறந்த மருந்து தான் இது. இந்த ஏபிசி பவுடர் இதை ஃபுல்லாக நீங்களா தயாரிக்கிறது? நானே தான் தயாரிக்கிறேன். ஏபிசி பவுடர் தயாரிக்கிறேன். என்னென்னு சொன்னால் நம்ம இப்போ சமுதாயத்தில் வந்து வெள்ளையாக வரணுமென்றது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை.
ஆனால் அதுக்கு தவறான வழிகளை வந்து சூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஆட் பண்ணப்பட்டின கிரீமுகள், மற்றது டேப்லெட்டுகள், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் காணக்கூடியதாக இருக்குது இளம் தலைமுறையினருக்கு. நான் பியூட்டி பார்லரும் வச்சுருக்கிறதால எனக்கு தெரியும் இந்த கிருமிகளை போட்டு பிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய ஒரு பக்க விளைவுகளோடு வராங்க. ஆனால் இது இயற்கையான முறையில் இரத்தத்தில் வந்து பழைய திசுக்கள் இருக்குது தானே, பழுதடைந்த திசுக்களை வந்து புதுப்பிச்சு எங்களுக்கு வந்து தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் தந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு கலரை கொடுக்குது. இந்த மெலனின் எனப்படுகிற அந்த கலரை கட்டுப்படுத்துகிற அதோடைய சத்து வந்து கேரட்டில் வந்து முழுமையாகவே இருக்குது. தொடர்ச்சியாகவே பீட்ரூட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரைக்கலே எங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு கலர் இருக்கும், கலரும் வர்றது தெரியும். அது வெண்மை மட்டும் இல்லாமல் A to Z எல்லா விதமான நன்மைகளும் இந்த பவுடர்ல இருக்கு. எங்க இருக்கு உங்களோட கம்பெனி? மாங்குளம் தனம் பிரைவேட் லிமிடெட் இருக்கு. தனம் பிரைவேட் அதுல கிட்டத்தட்ட 11 வகையான பிசினஸ் நான் செய்கிறேன். எல்லாம் நீங்களே செய்றீங்க? ஓனா. இது பியூட்டி பார்லர் பேர் என்னக்கா? தனம் பியூட்டி தான். என்கிட்ட வந்து தனம் பியூட்டி, ஹெல்த் அண்ட் ஃபிட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் டோட்டல் எல்லாம் ஒரே கம்பெனி. அதில் வெயிட் கெயின் பவுடர், வெயிட் கெயின்ன்றது வந்து ஒல்லியாக இருக்கிறார்கள், சத்து குறைபாட்டோட காணப்படுறார்கள், எவ்வளோதான் நாங்கள் டேப்லெட்டை போட்டாலும் மற்ற விதமான பொருட்கள் எடுத்துட்டாலும் ஏலாது. இதில் வந்து 18 வகையான நட்ஸ் போட்டிருக்கிறேன். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட், வால்நட், கச்சான், சன்னான்ற வந்து முழு பொட்டுக்கடலை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, மற்றது ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், அப்படி நிறையா உடலுக்கு தேவையான இரத்தத்திலேருந்து, கால்சியத்திலேருந்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் சகலமே கிடைக்கும். டெய்லி இரவு படுக்கைக்கு போய்க்க பாலில், சூடான பாலில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரைக்கல அவங்களுக்கு இதோட சேர்த்து கால்சியம், ப்ரோட்டீனுமே சேர்ந்து கிடைச்சிடும். இயற்கையான முறையிலேயே அவங்களுக்கு உடம்பும் வச்சு ஒரு ஸ்கின்னை நல்ல கொழுண்ட கன்னங்கள், பளபளப்பான ஸ்கின் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த வெயிட் கெயின் பவுடர் மூலம். 1500 ரூபா 1/4 கிலோ. இலங்கை ஃபுல்லாகவே நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கில் போய்கொண்டிருக்கு. ஏன்னா இங்கே ப்ரோட்டீன் பவுடர்ன்றதும் இதுதான் ஜிம்முக்கு பொறாக்கள் கொடுக்குறது. வெளிநாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன் நான். இங்கே ஸ்ரீலங்காவில் எல்லா இடமும் போகுது. இந்த கிழமையிலேயே இது வந்து இப்போ நான் 10வது முறை செய்திருக்கேன். இந்த ஒரு கிழமையிலே மூலப்பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா? மூலப்பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து வாரது. அங்கே நாங்கள் வவுனியாவில் ஒரு கடையில் எடுத்து தான் செய்து கொடுக்குறது. இது வந்து வெயிட் கெயின் பவுடர். அடுத்து வந்து வெயிட் லாஸ் பவுடர். நாங்கள் வந்து உடம்பை குறைக்கிறோம். எங்களோட உடலுக்கு, எல்லாரோட உடலுக்குமே எல்லா எக்ஸசைஸும் எல்லா வெயிட்லெஸ் ப்ராசஸும் வந்து ஷூட் ஆகாது. இது வந்து இயற்கையான முறையில் இதில் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி, பார்லி அரிசி, கொள்ளு. இந்த கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி எல்லாம் சூடு. ஸோ அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இதில் நான் பாசிப்பயிறு போட்டிருக்கிறேன். மற்றது சீரண சக்தியை வந்து பசியை தூண்டி இது செய்கிறதுக்காக இதில் வந்து சுக்கு, மற்றது மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடை எல்லாம் போட்டிருக்கோம். இது அந்த காலத்தில் அரசர்கள் சாப்பிட்ட உணவு தான் இந்த இதில் சேர்த்துருக்க கருப்பு கவுனி அரிசி, பார்லி அரிசி, கொள்ளு எல்லாம். எந்த அரசருக்குமே தொப்பை வச்சு நாங்கள் பார்த்ததில்லை. என்ன அப்போ இதோட சிறப்பான பணி என்னென்னா உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள், சதைகள், தண்ணிகள் எல்லாம் வெளியேற்றி தேவையான சத்தை கொடுத்து உடலுக்கு ஆரோக்கியமான முறையில் வந்து உடல் எடையை வந்து குறைக்குது. நல்ல ரிசல்ட்ஸ் ஆன்லைனில் எல்லா இடமும் போகுது. எல்லாருமே வாங்கிச்சு நிறைய நல்ல பெனிஃபிட் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சாய் மசாலா என்று சொல்கிறது வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஒரு டீ வந்து கடையில் போய் நீங்கள் குடிக்க மசாலா டீ வந்து 250 ரூபா. இந்த பேக்கெட்டே உங்களுக்கு வந்து 300 ரூபா தான். இதில் 15 டீ போடலாம். இதில் கலந்துருக்க அவ்வளோ ஸ்பைசஸுமே மூலிகை தான். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மற்றது வந்து இது சீரகம், மிளகு, சுக்கு, மற்றது மல்லி, இது அதிமதுரம், அப்புறம் வந்து எங்களோட இது துளசி விதைகள் இதெல்லாம் இதில் போட்டிருக்கபடியால் உடனடியாக எங்களுக்கு பிடிச்சி 5 மினிட்ஸில் ஒரு எனர்ஜி கிடைக்குது. இது பிடிச்ச உடனே காய்ச்சல், சளி, தலைவலி இருக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு இது இருக்கும். ரசப்பொடியும் இருக்குது. எல்லாமே முடிஞ்சிட்டுது. இப்போ இங்கே வந்து முடிஞ்சுதா? 10 தான் கொண்டு வந்த நான். அங்கே உள்ளூர்லேயும் ஒரு உற்பத்தி கண்காட்சி போட்டிருந்தது. அதுலேயும் முடிஞ்சுது. நேற்று வந்து மீட்டிங் இருந்தது. வடமாகாணத்தில் சிறந்த
வலிமை மிக்க பெண் தொழிலதிபர்களுக்கு என்று சொல்லி அந்த பிஸ்னஸ் முடிச்சதால பிஸியாக இருந்தபடியால் நிறைய செய்ய முடியும். இதெல்லாம் சோப்பில் செஞ்சதா? இல்லை இதெல்லாம் ஜிப்சம் பவுடர். ஜிப்சம் பவுடர் எல்லாம் நீங்களே செய்கிறதா? இல்லை நாங்கள் செய்கிறோம். நான் மகனாக்கும் செய்கிறேன். இதுக்கான ஐடியாலாம் எங்கே எடுத்தீங்க? படிச்ச நீங்களா? இல்லை எல்லாமே படிச்சுட்டு தான் செய்கிறோம். படிக்காமல் செய்யல. பேசிக்கலி நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர், அப்புறம் நர்சிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறேன்னா நர்சிங் ப்ரொஃபஸர். அதோட பியூட்டிஷியன், ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது, மற்றது ஜுவல்லரிஸ் எல்லா ஐட்டமும் செய்வேன். ரெசினில் செய்வேன், நூலில் செய்வேன். இதெல்லாம் இந்தியாவில் படித்தேன். மல்டி டேலண்ட். எங்கள் இந்தியாவிலையா பிறந்த நீங்கள்? இந்தியாவில் பிறக்கல, குளத்தில் தான் பிறந்தேன்னா. போரில் வந்து இடம்பெயர்ந்து அந்த நாட்களை வந்து நான் பயனுள்ளதாக மாற்றிட்டேன். எனக்கு 2 பொடியங்க இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் எடுத்து 21 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தனியொரு ஆளாக தான் சரிங்க. தனியொரு ஆளாக தான் எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும். அடுத்த பிள்ளையோட மற்ற நிறைய ஆட்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான், வாழ்வாதாரங்கள் அப்படி செய்கிறது. ஸோ அந்தந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடாது. நாங்கள் இப்போ பியூட்டி ஃபீல்டு கொஞ்சம் அடிபட்டு போகும், அடுத்தது டெய்லரிங் அடிபட்டு போகும். அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவிஸை கொடுக்கணும் என்றும் தான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் செய்கிறேன். இங்கே ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ஆன்லைனில் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் போகுது. இப்போ இந்த பொட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, கொழும்பு, எங்களோட ரீச்சா பாஸ்கரன் ஐயா இதில் 2000 பொட்ஸ் வாங்கியிருக்கு அவரோட ஃபேக்ட்ரி. போன மாதம் ஆர்டர் கொடுத்தவர் இந்த மாதம் 15ஆம் தேதி அவருக்கு டெலிவரி பண்ணுறேன். இதெல்லாம் விலை எல்லாமே என்ன மாதிரி? விலையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வரும் தம்பி. ஹோல்சேலுக்குண்டா ஒரு ப்ரைஸும், ரீட்டைலுண்டா ஒரு ப்ரைஸும். எக்ஸலண்ட். ஆமாம், தேங்க்யூ. ஒரே ஆள் எல்லாம் என்னென்ன மேனேஜ் பண்ணுறீங்க அப்போ எல்லாம் ஒரே நேரத்தில்? நான் வந்து பேசிக்காகவே மல்டி டேலண்டான ஆள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை செய்வேன். டைம் மேனேஜ் பண்ணுவேன். இந்த வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தையும் வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று படிக்கணும், இல்லாட்டி வேலைகள் செய்யணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படித்து கொண்டு. ஆமாம், சொல்லு. தனம் பிரைவேட் லிமிடெட். ஓகே அக்கா, உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், தொடரட்டும். சரி அக்கா, பாய் அக்கா. யூடியூப் சிட்டிங் ஆட். ஓகே, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டுவிடுறோம். ஆட்டில் போட்டுவிடுவோம் ஃபுல்லாக. ஓகே ஓகே. சீஸா? பன்னீர் தொளிக்கிற பன்னீர்ல சாப்பிட்ற பன்னீர் தெரியுமா? சாப்பிட்ற பன்னீரா? அந்த அக்காவுக்கு தனியாக வீடியோ தனியாக அந்த அக்காவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பிறகு ரகசியம் அது. அவனுக்கு மட்டும் 100 ரூபா மெட்ரோ மணி கொடுத்து தமிழ் பெட்ரோல். தயிர் எவ்வளோ? 180. விலை குறைவா கூட உங்கள்கிட்ட என்ன ரேட்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுக்க வந்தோடனே இந்த இடத்துல இதெல்லாம் அடிக்க கொண்டு பார்க்கக்கூடியது இருக்குது. அதுக்கு முதல்ல எல்லாம் அங்கே கிடந்தது 1250 ரூபா. எடுப்போமே. இது என்ன விலைக்கா? பால்கோவா? இதை இப்படி பின்னால் அழிச்சு போட்டு என்ன விலை? இது வந்து 250 ரூபா, 150 கிராம். நாங்கள் கிலோவாக எடுத்தால் குறைச்சி போட்டு தருவோம். அதை கொள்ளிட்டு சரி, ஒண்டா எடுத்தா சரி ஒன்றை தாங்க. இதுவும் ஒன்று தாங்க. விலைக்கு வேண்ட போகிறீங்களா? நாங்களும் உற்பத்தி செய்யணும். ஓகே. இப்போ இதில் இது என்ன டொபி? மில்க் டொபி. அதாவது சிங்களத்தில் கிரி டொபி. ஏன்னா கிரி டொபி சாப்பிட்றோம். எந்த கலப்படமும் இல்லை, நாங்களே சூப்பர், நல்லா இருக்கு. கிரி டொபி வேறு லெவல் டேஸ்ட். உங்களோட இடம் எங்கே இருக்குது? கொம்பனி குமாரபுரம் பிறந்தேன். முடிங்க, அப்போ தான் நான் ஒரு ஓர்டராக வரலாம். தரணிங் உற்பத்தி நடக்குவா? நான் இப்போ இங்கே வந்தால் நீங்கள் அங்கே செய்துக்கிட்டு இருக்கோம். நான் போயிடுறேனே. எடுங்க. சரி, தரணி உற்பத்தி.
ஓகே உங்களோட ஷாப்பில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இங்கே ஓடுறாவா இங்கே நாங்கள் வந்து மோர் செய்வீங்க. ஓகே காட்டுங்க. ஓகே மோர். சரி அடுத்தது வேறு வந்து மில்க் ஜூஸ் வந்து வாவ். ஓகே இது என்ன விலையாக்கா? இது வந்து 20 எங்களோட பாலிலே வாவ். இந்த பன்னீர் இருக்குது. பன்னீர் என்ன விலையாக்கா? அது பன்னீர் வந்து நாங்கள் கிலோ 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 150 கிராம் 300 ரூபா. 150 கிராம் 300 ரூபா. ஓகே வேறு இது வந்து ஊறுகாய் ஊறுகாய் எல்லாத்துக்கும் வச்சு 150 கிராம் 100 ரூபா தான். இவ்வளோ பெரிய 500 ரூபா தானா? இல்லாட்டி இங்கே வந்ததுக்காக சொல்கிறீங்களா? நான் எங்கட பேசிக்க எடுத்து உற்பத்தி செய்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளருக்காக. அதுதான் சின்ன பையன் அந்த விலைக்கு விற்கிறாங்க. போத்தில் போட்டு கொடுக்குறபடியாக கூடுதலாக பேக்கெட். ஓகே இது என்ன? ஏக்கா வணக்கம், வாங்கோ. என்னென்ன உற்பத்தி பொருட்கள் இருக்கு சொல்லுங்க. எங்கட விஷான உற்பத்தி சத்துமா முட்டமா சத்துமா முட்டமா இது ஒடியல்மா இது பேரிச்சம்பழம் லட்டு எச்சம்பள லட்டு இது மஸ்கெட் 200 ரூபா. மஸ்கெட் என்னத்தில் செய்கிற மூலப்பொருள்? கோதுமா கோதுமா பசுனை மற்றது மாசிச்சம்பளம் இது உடனடியாக சாப்பிடுவோம். உடனடி சோத்தோடு சாப்பிட்றதால சும்மா வச்சு ஒரு ஹோட்டல் அப்படி 990 ரூபா. எங்கே இருக்கு உங்களோட ஹோமனி? நாச்சிக்குடா. அங்கேருந்து வந்தீங்களா? நாச்சிக்குடா. அப்போ ஆன்லைன் தான். இதுவும் அப்படியே என்ன பேர்? கூனிராஜம். 950 ரூபா கூனிரால் சம்பல். இப்போ இங்கே பாருங்க ஃபுல்லாக இறால் தான். ஒடியல் 250 ரூபா ஒடியல். உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கோ? விசிட்டிங் கார்டு இல்லையா? ஓகே உங்களோட நம்பரை சொல்லிவிடுங்க. 077 ஓகே. உள்ளி ஊறுகாய். கொலஸ்ட்ரால் காரர் சாப்பிடுவோம். உள்ளி என்ன பொரிச்சு அப்படியா? உள்ளி பொரிச்சு வெந்தயம் கடலை என்ன விலை? வெத்தங்களுக்கு நல்லது, வெத்தங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு விஷானு. இது என்ன பேரிச்சம்பழ பலகாரமோ? பேரிச்சம்பழம் லட்டு கச்சான் ரவை கற்கண்டு பேரிச்சம்பழம். ஓகே ஓகே. 300 ரூபா. எத்தனை உருண்டை வரும் உங்களுக்கு? 10 100 கிராம் இருக்கு. 100 கிராம். வெறும் சிறுவல சைஸை பொறுத்து 12 கிராமுக்கு ஏற்ற மாதிரி வருமா? அப்படியா? இது மஸ்கெட். மஸ்கெட்டா தோதலா? ரசாயன உற்பத்திகள். ஓகே. உடனடியாக சாப்பிட்றது ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்றாங்க. இதுவும் 950 ரூபா 90 ரூபாய் 1000 ரூபா. ஓகே வேறு என்ன பொருள் வச்சுருக்கீங்க? கொலஸ்ட்ரால் காரர் சாப்பிட்றது உள்ளி ஊறுகாய். இது அம்பரலங்காய் ஊறுகாய். இது அம்பரலங்காய் ஊறுகாய். மீன்ஸ் அதுவும் போயிடுச்சு. இது விரதக்காரர் இருக்கா? அப்படியா? ஃபுல்லா வறுத்தக்காரர் தானிய கிளவிமா கச்சான். ஹெல்த்தியாக வாழணும்ன்றது கச்சான் வறுத்த கச்சான். என்ன விலை இவ்வளவும்? 100 கிராம். எவ்வளோக்கா இது? இது 400 ரூபா. 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆஃபர். எனக்கு அந்த இது இல்லையா அப்போ உண்டு? கச்சானட்டா ஓ. அது மட்டும் இன்றைக்கு தேசிக்காய் ஊறுகாய். ஊறுகாய் நல்ல ஊறுகாய் இருக்குது. இது என்ன விலை ஊறுகாய்? ஊறுகாய் இது 1000, இது 500, இது 1000, இது 200 ரூபா. எல்லாம் ஊறுகாயா? இது வந்து டிஹைட்ரேட்டில் வச்சு செய்த நூறுமிளகாய். இது சத்துமா 13 இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்து அப்படியே சாப்பிடலாம். இதில் முட்டமா அந்த சின்ன சின்ன பாக்ஸ் வந்து முட்டமா பேக்கிங் நிறைய கொண்டு டிஎன்எஸ். வந்து குப்பை மேனி அந்த கை காலில் வர ட்ரெஸ்ஸுகள் மற்ற முகத்தில் வர பிக்மெண்டேஷன் அந்த முகப்பருவால் வர கருப்புகள் எல்லாம் வந்து இதை எல்லாத்துக்கும் ஒரே இதா? எல்லாத்துக்கும் கை கால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த கால்களில் வர செதில்கள் மற்றது அந்த கருப்பு கருப்பாக எல்லாம் இங்கே இருக்குது. என்னென்ன செய்கிறீங்க சொல்லிவிடுங்க. நம்பிக்கை. வணக்கம், நான் பிரியா நடேசன். பிஎன்எஸ் என்டர்பிரைஸ் பிவிடி எல்டிடி என்ற நிறுவனத்தின் கீழே பிஎன்எஸ் ப்ராடக்ட் என்ற பேரில் வந்து நாங்கள் உள்ளூர் உற்பத்தியில் வந்து செய்து கொண்டு வரோம். எங்களில் வந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இருக்குது. அது
இன்கிரீடியன்ஸ் போட்டு செய்கிறது. அது வந்து மோர் மிளகாய் இருக்குது, வந்து டீஹைட்ரேட் மிஷினில் வச்சு செய்கிறது. மற்றது வந்து ஊறுகாய் இருக்குது, ஊறுகாய் ஒரு குவான்டிட்டியில் இருக்குது. மற்றது வந்து இது முருங்கையில பவுடர், இது வந்து டீஹைட்ரேட் மிஷினில் வந்து காய வச்சு எடுத்தது. மற்றது இது வந்து குப்பமேனி ஆயில், இது வந்து கை கால் முகத்தில் வர பிக்மெண்டேஷன், இந்த கருப்பு தளம்புகள், கருப்பு அடியாளங்கள், இந்த கால்களில் வர சொறிகள், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது நல்ல இது அப்போ மருந்து தானே இப்போ ஆயில் மேல்? ஓகே. எல்லாமே கேபிள். நெக்ஸ்ட்டு தூள். இது வந்து கறித்தூள், இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காண்டி. என்ன விலை இது? எத்தனை கிராம்? 500 கிராம். எவ்வளோ? ஓகே. அந்த நட்ஸ் அந்த இதுக்கு என்ன பேர்? கச்சாந்தடை. அது என்ன விலை அது? அது 300 ரூபா. எங்கே கடை எங்கே வெளிப்பட்டேன்? ஆணையரவா? எங்களோட பழைய கச்சேரியில் வந்து எங்களோட 5. ஓகே ஓகே. எங்கே உங்களோட இடம் பெறணும்? ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல்லாக ஃபோன் நம்பர். இல்லாட்டி பழைய கச்சேரியில் வந்து சொல்லணும். ஓகே ஓகே. விசிட்டிங் கார்டு. அக்காண்ட நீங்களா செஞ்சது? இது என்னது? பொரிச்ச கச்சா 100 ரூபா. நெக்ஸ்ட்டு திகழ் சிறுகை தொழிலம் 100 ரூபா. மிக்சர் கடலை 200 ரூபா. மரவள்ளி 300 ரூபா. நல்ல வெயிட்டாக இருக்குது. மிக்சர் இது எவ்வளோ? 300 ரூபா. எள்ளுப்பாயெல்லாம் நீங்களோ? 1000. கஞ்சி எல்லாம் ஒரே ஆளுண்டியா? வாவா செய்கிறா எல்லாம் கஞ்சி சத்துமா. கிருத்திகா எந்த இடம்? என்னென்ன செய்கிற நீங்கள்? ஆ மிளகாய்த்தூள், மற்ற கோப்பி, ஊறுகாய், ஆ மற்ற வெள்ளுப்பா, அதுகளெல்லாம் எள்ளுப்பா எங்கேருந்து? நானே அடிச்சு செய்யறேன். ஆ எங்கே கடையாலும் இருக்கா? கடையில் போடுறேன் ஐயா. என்ன பேரும் கூட? கிருத்தி. ஆ நாங்கள் இந்த பழைய கச்சேரியில் கடை கட்டேன். பழைய கச்சேரியில் அப்போ வேண்டாமா? ரஞ்சி உள்ளூர் உற்பத்தி. உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கா? ஆட்டாமா. ஓ அக்கா வணக்கம். என்னென்ன உற்பத்தி பொருட்கள் வச்சுக்கிறீங்க? சத்தம் எடுக்குது இல்லை? எல்லாம் நீங்களே செய்கிறீங்களா? ஒடியல் 200 ரூபா. வெளிநாடுகளுக்கு ஏற்றுறீங்களா? நீங்களே பேக் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லாம் ஓகே. புழுப்பொடியல்மா எத்தனை? அம்மாச்சியில். ஓகே. கஞ்சி குரக்கன்மா 500 ரூபா. ஆட்டாமா என்ன உற்பத்தி பொருள்? மூலப்பொருள் கோதுமா இருக்கு. மயிர் கொண்ட பின்னுக்கு வந்து நல்ல இது இதெல்லாம் அந்த வளையல் தானே? நான் வளையல் ஃபுல் செட்டாக வரும். த்ரெட்டில் செய்கிறது, பேங்கிள்ஸ், நெக்லஸ், நிறைய நூலில் செய்கிறது, அரிசியில் செய்கிறது, காப்பு மாடல் தானே? இது வந்து கொக்கி மாடல். அதான். ஓகே. இப்படி இப்போ ஃபுல் செட்டாக இருந்தாக்கா என்ன விலைக்கு போகுது? செட்டாக கொடுக்குறேன்டா நான் நல்லா 2500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஓகே. இன்னொன்று இப்போ எல்லாருக்கும் பச்சை தேவைப்படாது. இப்போ அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் சொன்னாங்கன்னா என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்குறேன். ஓகே. இது எவ்வளவுன்னு கிடையாது. இந்த ஏபிசி பவுடர் என்றது இந்திய தலைமுறையில் வந்து முக்கியமான உலகம் ஃபுல்லாகவே ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்த ஏபிசி பவுடரில் வந்து நாங்கள் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பாதாம், பிஸ்தா பெருவினமெண்டா 1 இயர் 1.5 இயர் பெருவினம் நைட்டால் வீட்டிலேருந்து வராக 6 மந்த்துக்கு ட்ரைனிங் பெருவினம். அந்த 6 மந்த்துக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கு பிறகு அவை விரும்பிய தொழிலுக்கு போயினா அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக எங்களுடைய வேலை செய்வினோம். அந்த அடிப்படையில் இவ வந்து எங்கள்கிட்ட வீட்டிலேருந்து
ஓகே அவர்கிட்ட ஒருக்கா கொடுங்க கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? ஓகே சொல்லுங்கள். இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து வீட்டிலே 6 மாதம் இங்கே வந்து 6 மாதம் ட்ரைனிங். இங்கே வந்து வீட்டிலே பழகினதுலேருந்து கூடுதலாக நான் இங்கே பழகினேன். ஆரியில் பழகினேன். ஓகே, இது மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தனி சுய தொழிலை வந்து